அன்பு நஞ்சங்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப நம்ம நாட்டுல எங்க பார்த்தாலும் அரசியலை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. டீ கடையில இருந்து அரசியல் மேடை வரைக்கும் அரசியலை பத்தி தான் பேசுறாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. சரியா? என்ன கேள்வின்னா, அரசியல்ல அதிகாரமா மக்களா? இது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. மக்கள்னா மக்களுக்கான நலன்கள் மக்களுக்கு என்ன தேவை? ஆஹ் ஒரு நல்ல சுகாதாரமான இருப்பிடம், குடிக்க தண்ணி, தரமான கல்வி, அப்புறம் வேலை வேலை வாய்ப்பு, இதுதான் மக்களோட தேவை. அதிகாரம்னு எடுத்துக்கிட்டா இப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே இப்ப என்னன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சிய கேவலமா பேசுது, அடுத்த கட்சி அதுக்கு பதில் சொல்லுது. இதுக்கிடையில ஒரு நடிகன் அவன் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி அவன் வேற மத்த கட்சிகளை பூரா கேவலமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படி எல்லா கட்சியுமே ஒருத்தர் கேவலமா பேசிக்கிட்டு, ஆனா மக்களை பத்தியே மறந்துட்டாங்க. மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது பத்தி யாருமே யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மக்கள் எப்படின்னாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அரசியல்வாதிகள் இப்ப இருக்காங்க. இந்த அதிகார போட்டியில முதலமைச்சர் யாருங்கிறது தான் இப்ப எல்லா கட்சிக்காரனுக்கும் உள்ள ஒரே ஒரு குறிக்கோள். அதை பத்தி தான் எல்லா கட்சிக்காரனும் பேசுறான். நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும் முதலமைச்சர்னு சொல்றான். இந்த அதிகார போட்டியில மக்களை பத்தி எவனுமே யோசிக்கிறதே இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களை பிரிக்கிறது அரசியல் கிடையாது. மக்களை ஒண்ணு சேர்த்து மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அரசியல். அதனால மக்களே, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா யோசிச்சு போடுங்க. மக்களுக்கு யாரு நல்லது செஞ்சா. நீண்ட காலமா அரசியல்ல இருந்து மக்களுக்காக செஞ்சது யாரு, ஊழல் பண்ணது யாரு, எல்லாமே நீங்க கண்ணால பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துடுவீங்கன்னு நினைச்சதா ஒவ்வொரு கட்சியும் சர்வசாதாரணமா மேடைக்கு மேடை பேசுறாங்க, எனக்கு தான் போடணும், எனக்கு தான் போடணும் அப்படின்னு அவங்க அதிகார போட்டியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க சிந்திச்சு யோசனை பண்ணி உங்க ஓட்டு பதிவு பண்ணுங்க. அதுதான் நான் வேண்டது. பிரதான மக்களே, புரியுதா நான் சொல்றது? ஓகே. அன்பு நஞ்சங்களே, இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. நீங்க லைக் பண்றத வச்சுதான், ஏன்னா இப்பதான் நான் வீடியோன்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். புதுசா போடுறதுனால கண்டிப்பா உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. அதனால ஆதரவு கொடுப்பீங்கன்னு நிச்சயமா நம்புறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.